மழை காலத்தில் வந்து வேளச்சேரியிலேருந்து தண்ணி வெளியே போகலை. ஏன்னா பிகாஸ் வேளச்சேரி இஸ் ஒன்லி 2 feet above மீன் சீ லெவல். கடலுக்கும் வேளச்சேரிக்கும் 2 அடி தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ தண்ணியின் உயரம் ஏறிவிட்டால் கடலுக்கு அது செல்வதில்லை. எனக்கு இன்னொரு எஸ்டுவரி, அதாவது இன்னொரு முகத்துவாரம் வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் வலியுறுத்தினேன். இன்று நம்முடைய விஜிபி பக்கத்தில் ஒரு புது எஸ்டுவரிக்கான புது முகத்துவாரத்துக்கான வேலைகள் தொடங்கி இருக்கிறது. புது முகத்துவாரம் வந்துவிட்டால் இன்னும் தண்ணி வேகமாக போகிவிடும். நம்மளுடைய சென்னை சுற்று வட்டாரமே ஓரளவுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நடத்தியது இந்த ஆட்சி தான் என்பதை மக்கள் மறந்து விட மாட்டார்கள். எங்களுடைய கடமை மக்களுக்கான வேலை செய்வது. அதை நாங்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றோம். ஆகையால் மீண்டும் இந்த வாய்ப்பளித்த அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறேன். இந்த பிள்ளைகள் அரசியல்படுத்தப்படணும். ஒரு நடிகர் அவர் எல்லாரும் பார்க்க விரும்புவாங்க தான், இல்லைன்னு மறுக்கல. அவர் பொதுத்தளத்துக்கு வந்துட்டார். இனிமேல் அவர் அடிக்கடி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். ஏன்னா அவர் மக்களை சந்திக்க தான் போகிறாரு. அதுக்காக இளைஞர் கூட்டம் அவரை பார்க்கின்ற ஆசையில் போயிட்டு இப்படி விபத்துக்குள்ளாகிறது உண்மையிலேயே வருத்தத்தை தருது. அதை பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். அவங்கள பெற்றோர்கள் எவ்வளோ தவிக்கிறாங்க அப்படிங்கிறது. இடையில ஒருத்தர் விபத்தில் மரணம் அடைஞ்சார். தஞ்சாவூர் வந்தபோது ஒரு பையன், ஒரு கல்லூரி மாணவர், அவருடைய தந்தை கொடுத்திருந்த பேட்டியை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வலியாக இருந்தது. அது மாதிரி கரூர் சம்பவத்தில் நடந்த போதும் அப்படித்தான். ஒரு கூட்டம், ஒரு நெருக்கடி இந்த மாதிரியான வரும்போது மக்கள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளணும். இளைஞர்கள் அரசியலை உற்று நோக்கணும், புரிந்து கொள்ளணும். ஒருத்தர் மீதான பற்றும் பாசமும் இருக்க வேண்டியது தான். அது உயிரை போக்குன்ற அளவுக்கு இருக்கிறது வருத்தத்துக்குரிய ஒன்றாக தான் இருக்குது.